ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான். இந்த காயை பார்த்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன காய் அப்படி சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இது என்ன காய் அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. காய் பேர் வந்து நூக்கல். இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காயினுடைய பெனிஃபிட் என்ன அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நூக்களை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வந்தால் சரிமான பிரச்சனை சரியாகும், குடல் நாளங்கள் உறுதிப்படும், எலும்புகள் வந்து உறுதியாகும், நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கும். இந்த காயில் வந்து என்னென்ன சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, இ, சி, மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும், இதயத்தை வந்து எப்போ ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், பித்தம் அதிகமாக சேராமல் நம்மளை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெயிட் லாஸ் இருக்கிறோம் அப்படி சொன்னால் அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை வந்து எடை கூடாமையும் இது வந்து பார்த்துக்க. சில பேர் வந்து நம்ம இந்த டயட்டே போதும், இந்த வெயிட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீர்க்காயங்களாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து எடை கூடாமல் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் நமக்கு ரொம்பவே இது எப்படி சமைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு 1 கைப்பிடியும், சிறுபருப்பு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து ஊற வச்சிருக்கிறேன். எந்த பருப்புமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்சுன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இப்போ நான் ஊற வச்சிருக்கிறேன் அதை. இப்போ வந்து இந்த காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த காய் வந்து அந்த நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். காய் வந்து ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் அதேமாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நூக்கல் வந்து நம்ம கூட்டு பண்ணியாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் வைக்கும்போது சாம்பார்லையுமே போடலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயம் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 தக்காளி எடுத்துருக்கிறேன். அது வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான். அதே மாதிரி வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை, அதுவும் மீடியம் சைஸ் வெங்காயம். இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப குட்டி சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து என்னென்ன சேர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சேருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி, அதையும் சேருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல நூக்கல், அதையுமே இதுலேயே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 தேய்க்கரண்டி அளவு வந்து மிளகாய் தூள் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். அதிகமாக தண்ணி விடாதீங்க, ஏன்னா இது வந்து நீர்க்காயின்றதுனால அதுவே வேகும் போது நீர் வரும். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாகவே விட்டுக்குங்க. இப்போ வந்து இது மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன கீரை அப்படி சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது என்ன கீரை அப்படி சொல்லிட்டு. இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி கட் பண்ண அதை கட் பண்ணி போட்டு மேலே இருக்கிற இலையை மட்டும் எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு சில பழுத்தா மாதிரி கீரைலாம் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கீரை போட்டுடணும். நல்ல கீரை மட்டும் க்ரீன் கலரில் இருக்கிற கீரை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ மழை சீசன்றதுனால அதிகமாகவே கொஞ்சம் மணல் இருக்கும், அதனால் மீடியம் சைஸ் தக்காளி 2, அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று போட்டாவே போதும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கினதுக்கப்புறமா பருப்பில் வந்து ஆட் பண்ணி நம்ம வேக வந்து பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்கலாம். பருப்பு வந்து ஒரு கொதி வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த டைமில் வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வேக வைப்போம். பச்சை மிளகா வந்து ஒரு 8 மிளகா அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருவோம். அப்புறம் வந்து நம்ம நூக்கல் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா குக்கரில், அது இப்போ தாளித்து விட்டுடலாம். பாருங்கள் நூக்கல் வந்து நல்லா வெந்துச்சு. அந்த பருப்பு நூக்கல் எல்லாமே வந்து சூப்பராக வெந்துச்சு. நம்ம தண்ணி விட்டு வந்தலாம், அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி வந்துச்சு. இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை வந்து இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து நல்லா இடித்து சேருங்க. அந்த பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வேக வச்சிருந்தலாம் நூக்கல், அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க.
நல்ல சுவையான சத்து நிறைந்த நூக்கல் கூட்டு ரெடி. இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை சுட்டு அதுக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்லாம், பச்சை மிளகா போட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து அதையுமே வேக வச்சிடலாம். அது நல்லா வெந்து வந்ததுமே இந்த ஸ்டேஜுக்கு வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம பாலக்கீரை இருக்குது பற்றி அதை வந்து இதில் சேர்த்து இதையுமே வேக வைக்கணும். கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாவே போதும், நல்லா சூப்பராக வெந்துடும். அது வந்து கீரை நம்ம வெந்ததா எப்படி பார்க்குறதுனா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையை வந்து எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு அது வெந்திருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூடாக இருக்குது, நான் வந்து சூடாக எடுத்து போடுறேன், ஆனால் இப்போ வந்து அரைக்க மாட்டேன். அந்த சூடெலாம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூடெல்லாம் நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருந்தேன் பார்த்தீங்களா, 8 பச்சை மிளகா. அதில் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து தான் பச்சை மிளகா ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பச்சை மிளகாவுடைய மெஷர்மெண்ட் தெரியாது. அதுக்காக வந்து நம்ம கூடவே ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சோம் அப்படி சொன்னால் நம்ம கிரைண்ட் பண்ணும் போது கூடவோ குறையவோ எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வைக்கிறது. இப்போ வந்து இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு அதே மாதிரி பூண்டு வந்து நல்லா இடித்து சேரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வடகம் சேர்த்தும் தாளிக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து பச்சை வாசனை போனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரையை எடுத்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுவையான பாலக்கீரை கடையல் ரெடி. இந்த மாதிரி பாலக்கீரையை வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க, உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்குதா, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இந்த நூக்கல் கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது காரக்குழம்பு காம்பினேஷனில் சாப்பிட்டா கூட இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாலக்கீரை காம்பினேஷன் கூட நல்லா தான் இருக்கும். சுவையான சத்து நிறைந்த பாலக்கீரை கடையல் நூக்கல் கூட்டு ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தாகவும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.